வணக்கம். உறவுகள்ல சண்டை வர்றது சாதாரணம். ஆனா ஒருத்தவங்க நமக்காக கதவையே திறக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அந்த கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துல அவ சண்டையிடுவதும் இல்லை, வெளியேறுவதும் இல்லை, தனக்குள்ளே இருக்கும் கதவை பூட்டிக் கொள்கிறாள். அப்படித்தான் இங்க பல பெண்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவள் சண்டையிடுவதை நிறுத்தி விலகி செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவள் செய்யும் 10 அதிர்ச்சியான விஷயங்கள் பாப்போமா? இது வெறும் பட்டியல் மட்டுமல்ல, இது கடைசி எச்சரிக்கை. முதல் விஷயம், she talks less. ரொம்ப குறைவா பேசுவாள். தன் கணவன் முன்னாடி ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருப்பாள். ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கு அவள் பேசாமல் இருப்பது அவளுக்கு சொல்ல ஒன்றுமில்லை என்று அர்த்தமல்ல. அவள் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள், புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதே அங்கு அர்த்தம். இரண்டாவது, அவ சண்டையிடுவதை நிறுத்துகிறாள். ஒரு சண்டை வர்ற தருணம், ஆனா அந்த நேரத்துல அவ பேசாம ஒரு சிறு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுவா. அங்கு அவ வெறுமனே தலையசைத்து ஒரு புன்னகைத்து உள்ளுக்குள்ளே அதை இழுத்து கொள்கிறாள். மூன்றாவது, அவள் அதிக நேரம் தனியாக செலவிடுகிறாள். அவ தனியா ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருக்கிறது அல்லது பால்கனியில உட்காந்துருக்கிறது, தனியா எங்காவது வெளியில போயிட்டு வர்றது, தனியா இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதி பாதுகாப்பா தர்றதா உணர்வா. நான்காவது, அவ ஒருபோதும் உற்சாகம் அடைவதில்லை. பரிசுகள், சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவா. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவளை சந்தோஷப்படுத்தாது. 5, அவளுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து விடுகிறாள். அவள் சண்டையிடுவதில் சோர்வடைந்து விட்டதால் தன் ஏமாற்றத்தை தடுக்க இதையெல்லாம் செய்கிறாள். 6வது, அவள் சீக்கிரம் மன்னிக்கிறாள். இது மன அமைதிக்காக அல்ல, அவள் நீண்ட நேரம் கோபத்தை வைத்திருப்பதால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்பதால். 7வது, அவள் குறைவாக சிரிக்கிறாள். அவள் மகிழ்ச்சி போலியாக தெரிகிறது. அவள் நேசிக்கும் மக்களை சுற்றி உள்ள மகிழ்ச்சி கூட அப்பொழுது அவளுக்கு ஒரு வழிகட்டாயமாகத்தான் தெரிகிறது. விளக்கங்களுக்கு பதிலாக மேற்கோள்களை போஸ்ட் பண்ணுவா. கோட்ஸ், தான் சொல்ல முடியாததை வேறு யாராவது புரிந்து கொள்வார்கள் என்று அவள் நம்புவாள். 9வது, எச்சரிக்கை இல்லாமல் விலகி செல்வது. உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லாம, திடீர்னு எந்த ஒரு சண்டையுமே இல்லாம விலகி செல்வார்கள். ஏன்னா இது ஒரு நாள் எடுத்த முடிவில்லை. இந்த விஷயம் முதல் நாள் நம்பர் 1 கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். 10வது, அவள் நான் நன்றாக இருக்கிறேன் என்று மறைக்கிறாள். ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமாக அவள் உடைந்திருக்கிறாள். இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை உங்கள் உறவில் நீங்கள் பார்த்தால் பேசுங்கள், முதலில் பேசுங்கள். அவள் முற்றிலும் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு முன் அவளுக்கு தேவையான பாதுகாப்பையும் காது கொடுத்து கேட்கும் தன்மையையும் முதலில் கொடுங்கள். அவள் சண்டையிடும் பொழுது ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்கவில்லை, தன்னை சண்டையிலிருந்து காப்பாற்றிக் கொள்கிறாள். இந்த அறிகுறிகளை எப்பயாவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்போ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். நன்றி.